காத்திடுவாய் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா சீக்கிரமா போய் சேரவே முடியாது. ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமா போக வேண்டும். நான் சென்றாக என்ன இருப்பது மணிமணி நாட்டின் எல்லை விரத்தில் அம்மன் ஆலயம் ஆலயம் அருகே தெற்கூர் கிராமம். அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அனுபவத்திட்டு வருகிற நேரத்தில் யாரோ ஒரு பெண் அம்மன் ஆலயம் அருகே தென்ன தழுவி ஆடப்படுகிறார். அவர் யார்? விளக்கமா தெரிந்து கொள்ள வேண்டும். திட்டம் போல் தீர்வு வருகிறார். துள்ளிமான போல் துள்ளி ஓடுகிறான். துள்ளி ஓடும் அவன் காலை எடுத்து வரிக்கப்பட வேண்டும். வழியாக
தெரியாமல் வந்து விட்டேன். நேரமாகிவிட்டது. அண்ணன் எதிர்பார்த்திருப்பாரு. ஐயா, யார் ஐயா நீங்க? எதற்காக இங்க வந்தீங்க? நான் யார் உனக்கு? எனக்கு தெரியாது ஐயா. ஏழுத்துல வந்து நீயா நினைக்கிற நீயா? உன்னோட பேர் என்ன? எந்த ஊரு? எவ்வளவு முன்னாடி? ஐயா, இதே மணிபுரி நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மை குடியில் பிறந்தவள். என் பெயர் குணவதி. ஏழு முன்னாடி ஆச்சரியமா இருக்க. இளவரசி மாதிரி இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுதா? யாரு? கூட பிறந்த அண்ணன் தாங்க. அப்படியா? ஆமாங்க. ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி எப்படி இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் ஒரு அனைத்துமே சொல்லி கொடுத்து இதையெல்லாம் வாங்கி கொடுத்தது என்னுடைய அண்ணன் தாங்க. கொடுத்து வச்ச தங்கச்சி. நான் யாரு உனக்கு? தெரியாது ஐயா. என்னை பத்தி கேள்விப்பட்டதே இல்லைங்க, ஒண்ணு பின்ன பார்த்ததே இல்லைங்க. மணிபுரி நாட்டு தளபதி ரத்த கண்ணன். அப்படியே நல்லா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. ஆமா, நீ மட்டும் தான் போயிட்டு வரியா இல்ல துணைக்கு தோழிக்கு யாராவது? நான் மட்டும் தாங்க தனித்து போயிட்டு வரேன். கணவதி சொல்லுங்க. எனக்கு சுந்தரத்தை பேசி பழக்கிறேன். ஜெயித்தா வாங்க வாங்க வாங்க. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. உனக்கு தெரியாம வாங்கலையா? இதை ஏங்க என்கிட்ட சொல்றீங்க? வேலையாதான் என்ன வேலை? இதுவரை நான் பெண்களை பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்த பெண்களில் முதலில் அழகான உன்னை பார்த்ததுமே பார்த்ததுமே யார் இதை தியானம் பண்ணி கொடுத்தது? சொல்றதே புரியவில்லையே. உன்னை காதலிக்க என்னை காதலிக்கிறீங்களா? ஆமா. நீங்கள் யார்? இந்நாட்டின் தளபதியா? நான் யார்? சாதாரண ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவன். உனக்கு எனக்கு ஏணி வைத்தாலே எட்டாது. உன்னை ஏற்றிக்கொள்ள என்னால முடியாது ஐயா. கணவதி, காதல் என்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்கார கருப்பு சிவப்பு வேறுபடி இல்லாமல் ஒருவரை காதல். நீயோ ஏழ்மையில பிறந்தவன், நானோ இந்நாட்டு தளபதி. அப்படி என்று நீ என்ன நினைக்கிற? சரி, அப்படி ஒரு வார்த்தை சொல்லு. உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஐயா, என்னதான் கட்டுத்தலைகளை கொட்டி இழந்தாலும் சரிங்க, உன்னை ஏற்றுக்கொள்ள என்னால முடியாது. இந்நாட்டின் தளபதி யார்? மனைவியா? உயர்ந்தவளா ஆசைப்படலைங்க. ஐயோ, வலி மேலே.
நாயே தீமை செய்யும் திருடனே நன்றி கட்ட நாயை வர முடியாது போடா நீ நல்லாவே இருக்கவே மாட்டே வயிறேறி சொல்றேன் நடுத்தரல உன்னை கத்த கத்த கத்துற கத்துற நான் செத்தாலும் சரிடா என் பிணத்தை கூட உன்னால அனுபவிக்க முடியாது முடிவா சொல்றேன் சாமி செத்துட்ட அந்த போட்ட மலை வீட்டை இருந்து நானும் எங்கன சாக மாட்டேனே எங்க போய் சாவ எங்கன ஏரியில குட்டில கிணத்துல மடுவுல ஆத்துல எங்க அடிச்சு வீணு செத்துறேன்டா ஏரியில கொட்டில குட்டில மடுவுல ஆத்துல போய் வீணு சாவு போய் சாவுடியா நான் தேடின்னு வருவேன் அப்படியே ஆத்துல ஏன்னா கோத்துல கிணத்துல வீணு செத்துன்னு வச்சியா அப்படியே தூக்கி கரமல போட்டு அந்த போட்ட மலை வீட்டை என்ன ஆத்திலே அடிச்சுட்டு போட அப்ப என்ன செய்வேன் ஆத்துக்கார வாரமே வருவேன் அந்த ஆத்து ராஜினே போச்சு வச்சுக்க குறைக்கா காஞ்சி போட கட்ட இருக்கும் அந்த கட்டில முட்டின்னு இருப்பேன் அப்படியே நாத்தஞ்சு அடிச்சு போட்டா நம்மளுக்கு வாசனையே முக்கியம் எது முக்கியமோ அதான் முக்கியம் அட ஒரு அரை மணி நேரம் அது ஒதுக்கு அதுக்கப்புறம் மாறி வந்து போட்டோம் அப்படியே தூக்கி அந்த கட்டமலை போட்டு அந்த பட்டமலை வீட்டு
இது யாரோ ஒரு அறிவு ஒரு பெண்ணை குறித்து கொண்டு செல்கின்றது யாராக இருக்கும் இப்போ செல்கின்ற அவன் யார் என்று பார்க்கின்ற பெண்ணை தஞ்சாவூருக்கு சென்று பதினேழு குறிப்பிட்டு சென்றால் எனக்கு தங்கை குணவதி இன்னும் வீடு திருமொழியே என்னவாக இருக்கும் சரி அம்மனாருக்கு சென்று பார்க்கலாம் எங்க ஓடிட்டாளா ஊட்டியா ஏமாத்திட்டாளா வீட்டுக்கு எப்படி போவாங்க வயலுக்கு வரும்போது பொடவை ஒருத்தவே வீட்டுக்கு போகும்போது பொடவை நம்ம வீட்டுக்கு போயிட மாட்டோம் ஏன் என்னடா இது குணவதி கோயிலுக்கு போகும்போது புடவை கட்டிட்டு போனா வீட்டுக்கு வரும்போது புடவை நம்ம வராளே பாக்குறவங்க கேவலமா பேசுவாங்க அப்படின்னா கோயில் என்ன நடந்துருக்குது அதனால இவன் கோயில் தான் எங்களை மஞ்சிட்டு இருப்பான் எங்க இருந்தாலும் சரி அவன் மேல நான் ஆசை வச்சுட்டேன் அவனை அடைஞ்சா தீருவேன் எப்படி அடைய விட்டால் வேற நான் ரத்த கண்ணன் அந்த பெண்ணை யாருமே தெரியவில்லை ஒரு நாட்டு மக்களுக்கு கண்களா பார்க்க வேண்டிய நீ தகாத செய்து விட்டாய் இப்போ செஞ்சுட்டு இவளை தந்தையை சொல்கின்றேன் உனக்கு சரியான தண்டனை நான் வாங்கி தரேன் என்ன இது அம்மன் அழைத்துக்கு வந்து விட்டேன் என் தங்கை எங்க இருக்கிறான்னு தெரியவில்லையே தங்கச்சி குணவதி அம்மன் அழைத்து கொண்டு வந்த பூஜை பொருட்கள் அனைத்து சிதறி கிடைக்கிறது அப்படின்னா தங்கைக்கு என்ன தெரியவில்லையே தங்கச்சி மாட்டேன்னு சொன்னா மாட்டேன் வீட்டை மாட்டேன்னு இருக்கு நினைக்கிறேன் ஆண்டவன் சுகத்தை எங்க வச்சான் பாத்தியா வெரி வெரி டிபிக்கல் பண்றேன் வெரி வெரி போய் பின்னாடி மயக்கமா இருக்கிறான் மயக்கமா இருக்கிறதா சேர்த்து விட்டால எவனுக்கு தெரியும் உயிரா இருந்தா எனக்கு நான் சத்தா எனக்கு ஆம்பளையா இருந்தா தொட்டு பாடுறான்னு சொன்னா கட்டுட்டான் கோயில் பின்னாடி இனிமேல் அவளை காப்பாற்ற எந்த அம்மனும் வந்தாலாக ஏன் வேலை முடிஞ்சு போச்சு இனிமேல் அவ யாரோ நான் யாரோ பட்டாலும் குற்றமில்லே பாவமில்லே பூவிலே
தாலி கட்டி உடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கருத்தை ஆம்பளையா இருந்தா தைரியமா இருந்தா தோட்டு போடுறான்னு கேட்டேன் என்ன? டேய், நான் கெஞ்சினேன், நீ மிஞ்சின. இப்போ நீ கெஞ்சின, நான் என்ன செய்யணும்? டீ சாப்பிட்டமா டம்ளரா போட்டமா? இதாண்டி எங்க பொண்ணாட்டி. அதுக்காக டீ சாப்பிட்ட எச்சு டம்ளர் பாயிட்டு போட்டு எவ்வளவு வீட்டுக்கு போவானா? நீ யார்? எச்ச டம்ளர் கழுத்துல நான் தாலி கட்டுவா? என்ன இது? மலர் கசக்கப்பட்ட மலர். மீண்டும் கூந்தல் கோதுமா? கோதுக்கு ஏன் அதுக்கு எதுக்குமே உதவாதையா என்ற ஒரு பெண் கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல குழந்தை சுமக்கிறாங்களோ உன்னை போல் இந்த மலருக்கு சமம். தாலி கட்டுக்க அப்படி இப்படி நினைப்பு வச்சுக்கிட்டு என் பின்னாடி வந்த உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சொந்தக்காரி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி எல்லோரும் தேடி கண்டுபிடித்து பூண்டோடு பெட்ரோல் ஊற்றி கொண்டு விடுவேன்.
அதே போல இந்த தினத்திலே அம்மன் ஆலயம் சென்று வீடு திரும்ப நேரத்திலே இந்நாட்டின் தளபதியாக வந்து என்னை மறைத்து என்னை அடைய வேண்டும் என்று உரைத்தார். நான் மறுத்து காற்றை கொண்டு வேட்டையாடினார். மறுத்து விட்டு இதை கட்டி அடித்து முத்து கொடுக்க வேண்டும் கொடுத்தார். இதை பலாத்காரமாக கற்பையே கெடுத்து ஒரு நாட்டு மக்களுக்கு காவலாக இருக்க வேண்டிய ஒரு தளபதி, நாட்டு மக்களை கஞ்சிமை போல் காக்க வேண்டிய ஒரு மந்திரி, வேலையே பயிரை வைத்தது போல அந்த பாவி உன் கற்பை எடுத்து விட்டாரா? தங்கச்சி, நாம் பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டு இருக்குமா? இந்த பாவி யாருக்கு என்ன துரோகத்தை செய்தோ, யார் குடியை கெடுத்தோ, ஒரு கற்பனையை பெண்ணாக மாற்று அழுத்திலே ஒப்படைத்து